சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நிலைத்த நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நின்றவர் யார் என்கின்ற கேள்விக்கு தமிழ்நாட்டினுடைய நீதிபதிகள் 1000 பேர் வந்திருக்கிறார்கள், சென்றிருக்கிறார்கள், வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள். ஆனால் தமிழனோடு எங்கெல்லாம் இருக்கின்றனோ அவனுக்கெல்லாம் அறிந்த ஒரே நீதிபதி எங்களது ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள். ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல பல்லாண்டு பல்லாண்டு, பல்லாயிரத்தாண்டு, பல கோடி நூறாண்டு மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணன் நின் சேவடி செவ்வி திருக்காப்பு என்கின்ற அந்த மணிவண்ணனுக்கு மாலை சூடுவது வைணவர்களுடைய வழக்கம். ஆனால் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுக்கு மாலை சூடுவது வழக்கறிஞர்களுடைய வழக்கம். தான் எடுத்துக்கொண்ட வழக்குகளை இறுதி வரை முடித்துவிட்டுத்தான் இறங்குவார். ஆனால் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வழக்கை விசாரிக்கிறார் என்றால் கள்ள மனமெல்லாம் கழிவிட்டு போகிறான், நல்ல மனமெல்லாம் கழிப்புறுகிறான் என்றால் நீதிபதியாக அவர்கள் நிலைத்து நிற்கின்ற எத்தனையோ நீதிபதிகளுடைய வரலாற்றில் தனக்கென்று ஒரு தனிமுத்திரை பதித்திருக்கின்றார். ஹர்ஷா ஸ்டேட் வெர்சஸ் பி கல்யாண சக்கரவர்த்தி என்கின்ற வழக்கில் தான் கொடுத்த வழக்கினுடைய நீதிபதியே தானே நான் அந்த நேரத்தில் கொடுத்த தீர்ப்பது சரியாக இல்லாமல் போய்விட்டது, ஆனால் இன்று இருந்தால் அந்த தீர்ப்பை மாற்றி சொல்லியிருப்பேன் என்று தான் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வெளிப்படையாக சொல்லுவதற்கு தவறாதவர் நீதிபதி. நான் எங்காவது தவறியிருக்கிறேன் என்பதை பற்றி மீண்டும் மீண்டும் வழக்கறிஞர்களையே கேட்கின்றவர். இவர் கணக்கு சரியாகவில்லை, மீண்டும் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலிடம் என்னிடம் கொடுங்கள் என்று எப்பொழுதும் கேட்டதில்லை. சொன்னதுதான், ஒரே தீர்ப்பு தான், மக்கள் தீர்ப்பு தான். மக்களுக்காக உழைக்கின்ற கடந்த 6 ஆண்டுகளாக மக்கள் நீதிபதியாக வலம் வருகின்ற எங்களது ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஆனந்தம் தான், மண்ணில் ஆனந்தம், விண்ணில் ஆனந்தம். ஊரிலே இருக்கின்ற எல்லா நபர்களுக்கும் ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வழக்கை விசாரித்தால் ஆனந்தம் ஆனந்தம். உங்களுடைய ஆனந்தம் எல்லோருக்கும் போய் சேரட்டும். நீங்கள் காதலில் ஊறி தெரிந்தவர் என்பதாலோ என்னவோ எங்களுடைய ராமன் குழுவினருடைய முயற்சியின் பெயரால் 2 பாடல்களை தந்தீர்கள். 2 மனம் உண்டு, ஆனால் எல்லாருக்கும் ஒன்றே சாட்சி, மனசாட்சி. அந்த மனசாட்சியினுடைய மகத்துவமான நீதிபதி ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இப்பொழுது உரை நிகழ்த்த வருகிறார், நம்ம எல்லாம் தீர்த்த வருகிறார். இந்த நிகழ்ச்சியினுடைய புத்தக வெளியீட்டு விழாவை நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய பப்ளிஷர் துரைராஜ் டிடிஆர் பப்ளிஷிங் ஹவுஸ் சார்பாக ஐயா அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்யப்படுகிறது. ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே, வாருங்கள், உங்களுடைய சொற்சுவையை தாருங்கள். இதை ஏற்றுக்கொள்வதற்கு எளிதோடு காத்திருக்கிறோம். வருக வருக, சொற்சுவை தருக. எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. இந்த 7 மணிக்கு ஒரு நிறைந்த ஒரு அவையில் நின்று பேசுறதுன்றதுக்கு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கேன். கடைசியா பேச போட்டுட்டாங்க, எல்லாம் ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டா முடிச்சேன். சேம்பர்ல பாவமா உட்காந்துருப்பேன். 6 மணிக்கு மேல கண்ணன் தனியா நான் பேப்பருங்களோட பேசிட்டு இருப்பேன். அந்த பேப்பர் என்கிட்ட பேசும். பேப்பர் பேசணும்னா பேப்பருக்குள்ள இருக்கிற ஒருத்தர் கஷ்டம் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கோம். இதே தனியாக உட்காந்து மணி 8:30 மணி ஆகிடும். உடனே அங்கேருந்து ஒருத்தர் வந்து தரதரன்னு எடுத்துன்னு போயிடுவாரு. அப்புறம் காரில் போய் உட்கார வைப்பார். அப்புறம் அங்கேருந்து நேராக வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போய் அப்கோர்ஸ் வீட்டில் மனைவி, ஒரு பையன், என்னுடைய குரு வேளான்றது என்னுடைய வீட்டு நாய், அதை நான் குருன்னு தான் சொல்லுவேன். இவங்களோட முடிஞ்சு இப்படியே ஓடும். சேம்பரில் உட்கார்ற ஒவ்வொரு நிமிடமும் தான் இந்த ஆர்டிகல் 21 கான்ஸ்டிடியூஷன்ல ஒன்று இருக்கு. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் போதே
அந்த லிபர்ட்டியோட தான் பிறக்கிறாங்க. லைஃப் அண்ட் லிபர்ட்டின்றது வந்து கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு கொடுக்கல. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ரைட்டை கான்ஸ்டிடியூஷன் நிலைநிறுத்துது. உனக்கு இருக்கியா நீ இந்த உலகத்தை நீ பிறந்தாலேன்னு சொல்லி அதை ரொம்ப பிரமாதமா புரிஞ்சுக்கணும்னா ஜட்ஜ் ஆகணும். ஒன்னும் இண்டிபெண்டன்ஸே கிடையாது. அத மாதிரி பாவமா உட்கார்ந்து இருக்கிற ஒரு நாள் அருணாச்சலம் ஒரு பெரிய படையோட உள்ள வந்தார். என்னுடைய பிஏ சொன்னாங்க, அருணாச்சலம்னு ஒருத்தர் அனுப்பும் முதல்ல உள்ள அவர் வந்தார், ஒரு படையோட வந்தார். அப்பா, மக்களை பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அதுக்காக நம்ம சேம்பர்ல எல்லாரையும் உடவு முடியாதுன்னு வச்சுக்கணும். வந்து உட்காருவார். உட்கார்ந்து அது இன்னும் அவரை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து எதை வேணா பேசலாம்னு தோண ஆரம்பிச்சாரு. அவர்கிட்ட நான் என்னென்னலாமோ பேசியிருக்கேன். அதை யாராவது ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு என்ன இம்பீச்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு. அது சில பேரை பார்த்தா நம்மளுக்கு வந்து பேசணும்னு தோணும். சில பேரை பார்த்தா மனசை விட்டு என்ன பேசுவோம். அது மாதிரி அவருடைய படை சூழ வருவார். எப்பொழுதுமே அருணாச்சலம் தனியாக வர மாட்டார், படை சூழ தான் வருவார். அது வந்து அவங்க உட்காந்தோன்னா நான் பாட்டுக்கு பேசி பேசி அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இவர்கிட்ட வந்து ஒரு கார்டை கொடுத்துட்டு போயிடுவோம், முடிச்சுட்டு போயிடுவோம்னா நான் விடுவேனா? எனக்கு ஆள் கிடைச்சிருக்கான்ல, நான் எவ்வளோ நேரம் தான் பேப்பரையே கட்டி நடுவேன். ஸோ அதனால அருணாச்சலம் வந்தாருனாக்கா ஒரு 15 நிமிஷம் போயிடும். அதனால அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் என்னுடைய சேம்பருக்கு வந்து நிற்கணும் எப்போதும். அதாவது இந்த கதை எழுதுதல்ன்றது இருக்கு இல்லையா, நம்மளுக்கு கடவுள்னு ஒண்ணு இருக்கிறதே கதைனாலதான். நல்லா யோசிச்சு பாருங்க. கதை பேசலைன்னா, கதை சொல்லலைன்னா கடவுள் எங்க? இந்த உலகம் கட்டுக்கோப்பா மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா கதை பேசிதான் நம்ம அதை பண்றோம். இந்தியா அப்படின்ற ஒரு கதை இல்லையா, ஆப்பிரிக்கான்ற ஒரு கதை இல்லையா? மேல வானத்துக்கு மேல போனதுக்கு அப்புறம் எது இந்தியா எது ஆப்பிரிக்கான்னு எங்க கண்டுபிடிக்கிறது? அது மாதிரி எழுதவே இல்லை எங்கேயுமே இந்தியா. ஸோ நம்மளுக்கு நாமளே நம்மளை கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறதுக்கு இந்த உலகம் இன்னைக்கு நிற்கிது அப்படின்னு சொன்னா இந்த கதையினால தான் நிற்கிது. நம்மளுடைய ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவாங்க, இருக்கிறதுலே குட்டியான கதை. ஒரு ஊர்ல ஒரு நரி, அத்தோட சரி. இதுதான் இருக்கிறதுலே குட்டி கதை. ஆனா இந்த கதையை சொன்னா எல்லாருக்கும் புரியும். ஒரு ஊர்ல ஒரு நரி, அத்தோட சரி, அதுதான் கதை. ஸோ கதை பேசி கதை பேசி கதை பேசி தான் அம்மா சொன்ன மாதிரி கதை பேசி தான் நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய ட்ரெடிஷன், நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்த காலத்தை பத்தி அடுத்த ஜெனரேஷனுக்கும் அடுத்தவங்களுக்கும் தெரியறதுக்கான இந்த கதை தான். செவி வழியா இந்த கதை போய் 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 தான் கதையை வச்சுக்கிட்டு தான் இந்த உலகமே வாழுதுன்னு நான் நினைக்கிறேன். கதைன்னு ஒண்ணு இல்லாம போயிடுச்சுனாக்கா, கதை பேசுதல்ன்றது வந்து வெறும் கதை புத்தகம் எழுதுறது மாத்திரம் எல்லாமே கதை தான் கடைசியில. இது வந்து பணம் அப்படின்னு ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு யாரோ சொன்னா அது பணம், அந்த பணத்தை நீ கொடுத்தா இந்த பண்டத்தை வாங்கலாம், அந்த பணத்தை நீ கொடுத்தா இந்த வசதிகள் எல்லாம் செஞ்சுக்கலாம். இந்த கதையை நான் நம்பாம போயிட்டா இது ஒரு கதை தானே. இந்த கதையை நம்பாம போயிட்டா அது ஒரு பேப்பர் தானே. அந்த பேப்பருக்கு ஒரு பவர் ஒண்ணு கொடுக்குறோம் பாருங்க, அந்த பவர் தான் அந்த கதை. இது மாதிரி நீங்க எதை எடுத்தாலும் எல்லாமே கதை தான். வாழ்க்கை பூரா கதை தான். இதுதான் உன்னுடைய மனைவி, இதுதான் உன்னுடைய அப்பா அம்மா, இதுதான் உன்னுடைய ஊரு, இதுதான் உன்னுடைய இடத்தை சேர்ந்தவங்க, இதெல்லாம் கதை. அடுத்தது இந்த புத்தகத்துல ஒண்ணு வந்து இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அது எதுன்னா பின்னி மில்ஸ், அந்த சிவரு. ஏன்னா நான் பெரம்பூர்ல இருந்து வரேன். நான் உருண்டு பிறண்டது எல்லாம் நார்த் மெட்ராஸ். அதனாலதானோ இன்னும் இன்னும் கூட எனக்கு தர ரொம்ப பிடிச்சிருக்கு. பறக்கிறதெல்லாம் இல்லை. ஒரு சாதாரண நிலையில இருக்கும்பொழுது நம்மளுக்கு வர சந்தோஷம், அவ்வளோ பெரிய போஸ்ட் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்கல்ல, பல முறை இன்னும் வந்து மாட்டிக்கிட்டோம்லாம் தோணும். ஆனா அப்படி தோணும் பொழுது எனக்குள்ள வந்து இன்னொன்னு சொல்லும், நீ ஒரு பெரிய அதிர்ஷ்டக்காரன், உன்னால பல பேரை காப்பாற்ற முடியும், உன்னால பலருக்கு நம்பிக்கை கொடுக்க முடியும்.
உன்னால கடை கோடியில் ஒருத்தன் இருக்கான் பாரு, அந்த கடை கோடியில் இருக்கிறவனுக்கு வந்து யாரோ ஒருத்தன் கேள்வி கேட்பான் போல இருக்கு, யாரோ ஒருத்தனால நம்மளுக்கு ஏதோ கிடைச்சிரும் போல இருக்கு அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பதவியில உட்கார்ந்துருக்கிறது நான் பெரிய அதிர்ஷ்டமா தோணுது. எனக்கு என்னை விட சிறந்த சில பேர் ஆயிருந்திருக்கலாம், ஆனா அதிர்ஷ்ட தேவதை சில பேர் தான் தோணும். அதுல என்ன ஒரு அதிர்ஷ்ட தேவதை தொட்டுருக்கு, அது யாரும் இல்லையா வைஃப் தான். இன்னைக்கு யாரோ என்ரோல்மெண்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட. என்ரோல்மெண்ட் வந்து எனக்கு நடந்த மாதிரி என்ரோல்மெண்ட் வேற யாருக்காவது நடந்திருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்னுடைய என்ரோல்மெண்ட்டையே என் வைஃப் தான் மூவ் பண்ணாங்க. அப்ப எனக்கு வைஃப் இல்லாம, அப்ப எனக்கு வந்து காதலி. அப்ப நான் இன்னைக்கு யார்கிட்டயோ எழுதும்போது சொன்னேன், சில பேர்லாம் சொன்னாங்க என்ரோல்மெண்ட் ராஜமன்னார் பண்ணார், என்ரோல்மெண்ட் கிருஷ்ணசாமி ஐயர் பண்ணார். நான் சொன்னேன் என் என்ரோல்மெண்ட் உஷா பண்ணாங்க. அவங்க பண்ணின என்ரோல்மெண்ட்னால இன்னைக்கு நான் ஜட்ஜா உட்கார்ந்து இதை விட ஒரு சிறந்த ஒரு அனுபவம் வேற யாருக்கா இருக்க முடியுமான்னு. அதனால என்ன சொல்ல வந்தேன்னா, இது மாதிரி ஒரு ஒரு பல முறை அந்த பதவியில உட்கார்ந்துகிட்டு இருக்கும் பொழுது அம்மா சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்றோம், நம்மளை சுற்றி இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு, நம்ம இதெல்லாம் நமக்கு இந்த பொசிஷன்லாம் ஏன் கொடுத்துருக்காங்க, ஏன் இவ்வளோ பவர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஏன் இவ்வளோ பேர் மரியாதையா இருக்காங்க, இது 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 எதை நம்பி இவங்க இதெல்லாம் செய்யறாங்க. இன்னும் கூட நான் பலமுறை கோர்ட்ல சொல்லுவேன், இந்த சிஸ்டத்தை நம்பி இன்னும் கூட நீங்க கேஸ்லாம் போடுறீங்க அப்படின்னு நான் ஓப்பனா ஒரு ஜட்ஜா வேற சொல்லுவேன். இன்னும் கூட நீங்க இந்த சிஸ்டத்தை நம்புறீங்க, இந்த சிஸ்டத்தை நம்பி கேஸ் எல்லாம் போடுறீங்க, அதுக்கு நாங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவோன்ற நம்பிக்கையில எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க. இதை விட ஒரு பார்க்க முடியாது யாராலையுமே. யதார்த்தம் எப்பொழுதுமே யதார்த்தத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஏதோ மேல பறந்துகிட்டு எல்லாம் நல்லபடியா வாழுது மும்மாறி பொழிகிறதான்லாம் கேட்க முடியாது. அது இல்ல காலம். நம்மளுக்கு இப்ப சுத்தி என்ன நடக்குதுன்றது ரொம்ப 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 முக்கியம். அந்த பொறுப்பு நம்ம கிட்ட எல்லாருக்கும் இருக்கு. அடுத்தது, இவருக்கு இப்படி ஒரு பரிமாணம் இருக்குன்றது வந்து இந்த புத்தகத்தை படிச்சப்பறம் தான் எனக்கு தெரிஞ்சது. நான் வந்து அவர் தோழர் அருணாச்சலம் வந்து அவர் என்டிவி ஐயாவுடைய, இன்ஃபேக்ட் என்டிவி ஐயான்னு சொல்றதே நான் நினைக்கிறேன், தோழர் என்டிவி அவருடைய ஒரு புத்தக வெளியீட்டுக்கு அப்புறமா அவரை பத்தி பேசுறதுக்காக என்ன குற்றாலத்துக்கு கூப்பிட்டார். எனக்கு அப்படிலாம் பேசவே தெரியாது. ஆனா அன்னைக்கு அங்க போய் உட்காந்து அந்த மைக்கை பிடிச்ச உடனே ஒரு மணி நேரத்துக்கு என் மூலமா என்டிவி பேசினார் நினைக்கிறேன். அப்படியே கொட்டி தீர்த்துட்டேன். அதன் பிறகு எல்லாரும் சொன்னாங்க, ஆடா என்ன பேச்சார சார், எனக்கு பேசவே தெரியாது சார், நான் பயங்கரமா கலோக்கியெல்லாம் ஏதோ பேசுவேன் மைக்கை பிடிச்சி, எனக்கு இது மாதிரி அப்படியே எதுக்கை மோனையெல்லாம் பிடிச்சதுன்னு பேச தெரியாது. ஆனா அன்னைக்கு ஏதோ என்டிவி எனக்குள்ள இறங்கிட்டார். இறங்கி ஒரு 1.5 மணி நேரம் என் மூலமா பேசுறாரு என்டிவி. அப்படியே அந்த திருநெல்வேலி நடந்ததும், அவர் என்னவா இருந்ததும், பின்னாடி என்னவா மாறினதும், இப்படி ஒரு புத்தகத்தை எழுதினார். சரி, அது ஒருத்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பத்தின புத்தகம். ஆனா தன்னை சுத்தி நடக்கிறது இருக்கு பாருங்க, அதை வச்சுக்கிட்டு ஒரு கதை எழுதுறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நான் நிறைய ஆர்டிக்கல்லாம் எழுதுவேன், அந்த ஆர்டிக்கல் எழுதுறது ஏதாவது ஒரு 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 ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு, அது ஏதாவது ஒரு எண்ணத்தை எடுத்துக்கிட்டு, ஏதாவது ஒரு உணர்வை எடுத்துக்கிட்டு அதை எழுதுவேன், அதை எழுதலாம். ஆனா ஒரு கருவை எடுத்துக்கிட்டு அதை சுற்றி கேரக்டர்ஸை வச்சு ஒரு கதையா வந்து அதை எடுத்துக்கிட்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது பெரிய முயற்சி வேணும். கஷ்டம்னு சொல்றதை விட நம்ம யாரும் அது முயல்றதே கிடையாது. அது மாதிரி இவர் சர்வசாதாரணமா எழுதியிருக்காரு இந்த மொத்த புக்கையும். அப்ப எனக்கு தோணின ஒரு விஷயம் என்னன்னா, இது மாதிரி படைப்புல இருக்கிறவர், இப்போ சினிமா டைரக்டர் இங்க வந்திருக்காரு, படைப்பு உலகத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களாவே யோசிக்கணும். Their thoughts should not be influenced by anything. நம்மளுடைய thoughts influence ஆகாம இருந்ததுன்னா அந்த கலைஞனால ஒரு படைப்பை கொடுத்து மற்றவங்களை சந்தோஷப்படுத்த முடியும். ஆனா இன்னைக்கு இந்த உலகம் அதை விட்டு ரொம்ப விலகி போயிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று வந்துடுச்சு. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்றோம். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணும்னாக்கா,
நீங்க ஒரு 10 கதையை எடுத்து ஒரு மாதிரி ஒரு அப்படி ஒரு இதுதான் கேரக்டர், இதுதான் இது அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அது ஒரு முழு கதையை எடுத்து உங்க கையில் கொடுத்துரும். மியூசிக் நீங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை, என்ன மாதிரியான சூழல், யார் இருக்காங்க அதுல, என்ன மாதிரியான மியூசிக் வேணும், என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்தா சரியா வரும் அப்படின்றத நீங்க அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா பிரமாதமான ஒரு கம்போஸ் பண்ணி ஒரு மியூசிக் கொடுத்துரும். சாட் ஜிபிடின்னு ஒன்று வந்துடுச்சு. இப்ப சாட் ஜிபிடின்றது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய குழந்தை பருவம். அது இன்னும் வளரவே இல்லை. அதுக்குள்ள நம்மளுக்கு பெரிய த்ரெட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சாட் ஜிபிடியில வந்து அதுவே ஆர்டிக்கல் எழுதும். நீங்க சும்மா அதுகிட்ட சொல்லணும், அது ஆர்டிக்கல் எழுதும், அது விட்டா ப்ரீடிங்ஸ் எழுதும், இல்லாத வழக்கெல்லாம் இருக்கிற மாதிரி எழுதும், எல்லாம் எழுதும். அமெரிக்காவுக்கு நடக்கவே நடக்குது. ஒரு பர்டிகுலர் ப்ரீடிங்ஸ் போகும்பொழுது 3 சைட்டேஷன் அதில் இருந்திருக்கு. சாட் ஜிபிடி எழுதியிருக்காரு. அவங்க தேடி தேடி பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஒரு வழக்கே நடக்கலாங்க. அப்புறம் அந்த அட்வொகேட்டை பிடிச்சி என்னடான்னு கேட்டா, இது நான் பண்ணது இல்லைங்க, சாட் ஜிபிடி. அதனால இந்த கதை எழுதுதல், இந்த கலைஞர்களுடைய ஆற்றல், the originality of an artist. An artist can be in the music field. The artist can be a director. He can be an actor. என்னவான இருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஏன் அந்த ஆக்டர்ஸை பத்தியும் அந்த டைரக்டர்ஸை பத்தியும் ஏன் நம்ம திருப்பி பேசுறோம்னா, அவங்களுக்குள்ள இருந்து வந்த ஒரு விஷயத்தை வெளியில நம்மகிட்ட காமிச்சாங்க. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சிவாஜி கணேசனுக்கு யார் இன்ஃப்ளூயன்ஸ்? பாரதி ராஜா. நான் அவரை ரொம்ப முக்கியமான ஒரு மனிதனா கருதுறேன். தமிழ் ஃபீல்டு யார் கையிலயோ இருந்த அந்த திரைப்படங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டணிக்கு கையில வந்து மாட்டிடுச்சு. அந்த டைம்ல 70கள்லாம் வந்து எல்லாரும் ஹிந்தி பாட்டு மட்டும் தான் கேட்பாங்க, ஹிந்தி படங்கள் தான் பார்ப்பாங்க. ஹிந்தி ஆக்ட்ரஸ் பேர் சொல்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெருமையா நினைச்சுப்பாங்க. அப்போ உள்ள வந்து குதிச்சாலுங்க தான் பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து. இன்னைக்கு அவங்க எப்படி திரைப்படத்தை திருப்பி போட்டாங்க அப்படின்றது வந்து நம்ம பின்னாடி போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இவங்களுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும்? இவங்க தங்களுக்குள்ள இருந்த அந்த கலை திறனை மக்களுக்கு கொடுத்த போது மக்களுக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அப்போ ஒரு ஒரு ஒரிஜினாலிட்டி வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா இன்ஃப்ளூயன்ஸே இல்லாம இருக்கணும். எந்த விதமான ஒரு வெளி இன்ஃப்ளூயன்ஸும் நம்மளுக்கு வரக்கூடாது. வந்ததுன்னா என்ன ஆயிடுன்னா அதுவும் நம்மளுடைய தாட்டும் கிளாஷ் ஆக ஆரம்பிச்சு. இப்போ ஒரு பர்டிகுலர் டைட்டில் கொடுத்து எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், நீங்க இந்த டைட்டில்ல என்னதான் இருக்குன்னு கூகுள்ல போய் தட்டிட்டீங்கன்னு வைங்க, கூகுள் ஒரு 100 விஷயத்தை உங்க கையில் கொடுக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுல இருக்கிற நல்லா இருக்கிறத வச்சு அப்படி அப்படியே கட்டும் பேஸ்டும் பண்ணி ஒரு ஆர்டிகல் அடுத்த நாள் கொடுத்துட்டு எல்லாம் கை தட்டுவாங்க. நம்மளால எப்படி இதெல்லாம் செக் பண்ண போறது இல்லை. நம்மளுக்கு இன்னைக்கு எல்லாம் வாட்ஸ்அப்ல எல்லாமே பண்ணிடுவாங்க. வாட்ஸ்அப்ல ஹிஸ்டரி பேசுவோம், வாட்ஸ்அப்ல ஜியோகிராஃபி பேசுவோம், வாட்ஸ்அப்ல பாலிடிக்ஸ் பேசுவோம். கல் நெஞ்சக்காரன் வாட்ஸ்அப்ல ரொம்ப கருமையான ஆளா. ஒரு மனிதனுடைய பொய்யான முகத்தை காமிக்கிற ஒரு வஸ்துன்னா அந்த வாட்ஸ்அப் தான், அந்த ஃபேஸ்புக் தான். எல்லாம் பொய், அதுக்குள்ள இருக்கிறது மொத்தமும் பொய். யாருமே அவங்களுடைய உண்மையான முகத்தை காமிக்கிறதே இல்லை, அவங்களுடைய உண்மையான குணத்தை காமிக்கிறதே இல்லை. ஆனா நம்ம எல்லாரும் இன்னைக்கு அதை தான் நம்பணும்ன்றதுல வந்து ரொம்ப தீர்மானமா உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ நம்மளுடைய எண்ணத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு நம்மளை சுத்தி ஒரு பெரிய அசுரன் ஒன்று வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆகாது நாளைக்கு ஆகாதுன்னு எல்லாரும் நினைச்சாங்க, அப்படின்னு நினைச்சாங்க. 90கள்ல ஆரம்பிச்சது இன்டர்நெட்ல. மனிதனுடைய எவல்யூஷன் எவ்வளவு வருஷம் ஆச்சு? 4 பில்லியன் இயர்ஸ் ஆச்சு. 4 பில்லியன் இயர்ஸ் ஆச்சு. மனுஷன் இவால்வ் ஆகி மாறி வந்து போய் இன்னைக்குமே கூட நம்மகிட்ட இருக்கிற சில டிஎன்ஏ எல்லாம் நம்ம காட்டுவாசியா இருந்த போது என்ன வெளியில வந்ததோ அதெல்லாம் நம்ம வெளில வரும். கல்ல தூக்கி அடி பண்ணுங்க, கரெக்டா? ஏதாவது ஓவர் ஆச்சுன்னா டக்குன்னு நம்ம கை தானா போகும். எங்களை போட்டுல அடிச்சாங்க, கல்ல தூக்கி வீசி. அது எங்கேருந்து வந்தது? அது எங்கேருந்து வந்தது?
எங்கேருந்து வரல. நம்ம காட்டுல அலைஞ்சிக்கிட்டு இருந்த போது மிருகங்கள் கிட்ட இருந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்காக பண்ணின அந்த டிஎன்ஏ இன்னும் உள்ளே இருக்கு. அதே மாதிரிதான் ஓசியில எதை கொடுத்தாலும் லைன்ல போய் நிற்போம். கரெக்டா? ஒரு வாட்டி யாரோ அந்த சின்ன டிவி கொடுத்தாங்க. நான் போய் பார்க்குறேன், மாச சம்பளக்காரன் 50,000 ரூபா வாங்குறவங்களாம் நிற்கிறான். அதுல ஏண்டா போய் அங்கே போய் நின்று டிவி வாங்குறேன்னா, சார் நான் வாங்கலைன்னா வேற யாராவது வாங்கி கொடுவா சார், அவர் சாமர்த்தியமா இது எங்க இருக்கு அப்படின்னு நாங்கள் ஏதோ ஒரு புஸ்தகத்தில் படிக்கும்போது ஸ்டார்வேஷன் ஜீன் ஒன்று இருக்கான் நம்மளுக்குள்ள. அது பேர் ஸ்டார்வேஷன் ஜீன். நம்ம பசி பட்டினியில முன்னாடிலாம் வந்து ஏதாவது ஒரு மிருகங்கள் மாதிரி தானே சுத்திட்டு இருந்தோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு எப்பயாவது ஒரு தீனி அகப்பட்டதுன்னா அந்த தீனியை முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டு வாங்கி பிடிச்சு அதை எடுக்கிறதுல வந்து அந்த ஒரு அலைச்சல் நம்மள்கிட்ட இருக்கும். அந்த அலைச்சல் இன்னி வரைக்கும் ஓசியா சாப்பாடு போடுறேன்னு சொல்லுங்க, போய் அப்படியே தானா போகுது காலு. எனக்கு கூட சில டைம் போகுது. ஏதாவது சாப்பாடு போடுறாங்கன்னா மத்தவங்க சாப்பிட்டானா இல்லை டபால் போய் நான் உட்காந்துருவேன் சில டைம். அப்புறம் யோசிப்போம், இவ்வளோ சீப்பா இருக்கு, ஒன்னால முடியாது சார். அப்பதான் எனக்கு யோசிப்போம், நம்மளுக்கு உள்ள என்னென்னலாமோ இருக்கு போல இருக்கு. நம்மளுக்குள்ள நம்ம வெளியில பார்க்கும்போது எல்லாம் நல்லதான் இருக்கு, உள்ளுக்குள்ள என்னென்னலாமோ இருக்கு நம்ம கிட்ட. அந்த உள்ளுக்குள்ள என்னென்னலாமோ இருக்குல்ல, அது உங்களுடைய நண்பனுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கூகுளுக்கு தெரியும். எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நீங்க கூகுள்ல ஏதாவது பிடிச்சதா உனக்கு தட்டுங்க, அடுத்த நாள்ல இருந்து அது உங்கள்கிட்ட சொல்லும், நேற்றுக்கு நீ இதை தட்டுனல்ல, இன்னைக்கு பாரு 10 உனக்கு கொடுக்குறேன். அதுலயே அது என்னவானா இருக்கலாம், நீங்க வாங்க வேண்டிய பொருளா இருக்கலாம், நீங்க கேட்க வேண்டிய ஒரு செய்தியா இருக்கலாம். அந்த இப்போ நீங்க வந்து நியூரோ சயின்ஸ் அப்படின்னு தட்டினீங்கன்னா கூகுள் அடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது இந்த பாட்டு, இது இந்த பேச்சு கேளு, இதை கேளு, அதை கேளு, கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதை மாதிரி கொஞ்சம் மனசு பெசரி போய் வேற எதையாவது பார்க்கணும்னு நினைச்சு நீங்க தட்டிட்டீங்கன்னு வைங்க, அது சும்மா உங்களுக்கு அப்படியே போடும். என்கிட்ட கேட்காதீங்க, எப்படி உனக்கு தெரியும் கேட்காதீங்க. அந்த கொஸ்டின்லாம் ஜட்ஜிக்கிட்ட கேட்கக்கூடாது. இப்போ நம்மளுடைய உள் மனதுல போய் நம்மளுக்கே தெரியாத விஷயம் மற்றவங்களுக்கு தெரிகிற விஷயத்தை விட்டுருங்க, மனைவிக்கோ நண்பனுக்கோ கூட இருக்கிறவங்களுக்கோ தெரியும், நம்மளுக்கே தெரியாத எல்லா விஷயமும் இன்னைக்கு கூகுளுக்கு தெரியுது. இன்னும் கூட ரொம்ப ஃபார்மேட்டிவ் டைமா தான் இருக்கு. இன்னும் கூட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னும் முழுசா அசுர வேகத்துல வளர்ந்துட்டே இருக்கு. ஆனா இன்னும் கூட ரொம்ப ஒரு இன்ஃபென்ட், ஒரு குழந்தை பருவத்துல தான் அது இருக்கு. அந்த குழந்தை பருவத்துல இருக்கிற இந்த நிலையிலேயே நம்மளுடைய எண்ணங்களை இந்த அளவுக்கு அதால் ஆக்கிரமிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய மிகப்பெரிய சேலஞ்ச் ஒரு 20 வருஷத்துல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் முடியும். அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று வந்து நின்று நம்ம அது மேலே ரொம்ப டிபெண்ட் ஆகிட்டோம்னு சொன்னால், இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் நீங்கள் மறந்துடலாம், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நீங்கள் மறந்துடலாம். உங்களுடைய டெமோக்ரஸி அதெல்லாம் மறந்துடலாம். ஏன்னா உங்களுடைய மொத்த எலெக்ஷனையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். நீங்கள் யாருக்கு எவ்வளோ என்ன பண்ணணுன்றதை வந்து உங்களுக்கு வந்து கூகுள் இல்லை ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நாமளா இருக்கிறதே இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகிட்டு இருக்குன்னு சொல்றேன். நம்ம மனிதர் எனக்கு அப்படியே நான் பிரமாதம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் தவிடு பொடி ஆக்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரிஜினாலிட்டின்றது வந்து அப்படியே கெட்டுக்கிட்டே வருது. ஒரிஜினாலிட்டியே கிடையாது எதுலையுமே. நீங்க எங்கேயாவது போய் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தீங்கன்னாக்கா எங்க ஏதோ காப்பி அடிச்சிருக்கும். அதனாலதான் நம்மளுடைய அட்வொகேட் சர்க்கிள்ஸ்லயே கூட என்ன சொல்லுவாங்க திரும்பி 1950s ஜட்ஜ்மெண்ட் பார்த்தியா, 1960s 70s ஜட்ஜ்மெண்ட் பார்த்தியா, பார்த்தேன். எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, ஒரிஜினலா எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம எழுதணும்னு நினைச்சாலும் அட்வொகேட் 3 ஜட்ஜ்மெண்ட் நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அப்ப என்ன ஆகும், நம்ம எழுத மாட்டோம். அதாவது நம்மளுக்கு தோணின விஷயத்தை எழுத மாட்டோம். நம்மளுக்கு தோணின விஷயம் இருக்கும்போதே நம்ம கையில ஒரு 3 விஷயம் வந்து மேல சேர்ந்த உடனே, இதுவும் அதுவும் கலந்த உடனே நம்ம கிட்ட இருந்து வெளியில வந்தது நம்மளுடைய
என்னமோ நம்மளுடைய ஒரிஜினல் அந்த it is not our original product. It has been influenced. Today the influence is so much. Influence na கொஞ்சம் நஞ்ச இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இல்லை. யாராவது முகத்துக்கு முகம் பார்க்குறோமா? இப்போ நான் பேசின்னு இருக்கும்போதே அந்த ஃபோனை எப்படி ட்ராவல் பண்ணுவோம், அந்த வரது எல்லாம் யூஸ்லெஸ் தானே. அது என்ன பெரிய அப்படியே வாழ்க்கை பாதையே மாற்றி போட்டுற மாதிரியா வருது? ஒன்றும் கிடையாது. காத்தால ஆமாமா அனுப்புகிற செய்தி இருக்கு பாருங்க. விவேகானந்தர் என்ன, வள்ளலார் என்ன, இவர் அதை சொன்னார், திருவள்ளுவர் இதை சொன்னார், அதை சொன்னார். அயோக்கிய பையன், அயோக்கிய பையன். அவன் அது இல்லவே இல்லை. அவன் காலையில் ஆன ஒரு குட் மார்னிங்க்கு அவன் படுத்துற பாடு இருப்பாரு. ஏன்? அவன் ஒண்ணுமே எழுதல. அவன் யாரோ எழுதின கவிதை, யாரோ ஒருத்தருடைய போயம், யாரோ ஒருத்தனுடைய அப்படியே தீர்க்கமான ஒரு எண்ணம், இதை அவர் எடுத்து போட்டு எவ்வளவு பேர் இப்படி பண்றாங்கன்னு பார்த்துட்டே இருப்பார் போன. கொஞ்சம் சில பேர் குறுகுறுன்னு இருக்குமே நான் சொல்லும் போது. ஸோ நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? கதையை பத்தி பேசுறதுனால நான் கொஞ்சம் ரொம்ப சீரியஸா பேசினா நீங்க தூங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் கலகலப்பா பேசிட்டு நகர்ந்துடலான்னு பார்த்தேன் நான். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஒரிஜினலா சிந்திக்கிற, நம்ம சுயமா சிந்திக்கிற அந்த திறன் இருக்கிறதுனாலதான் கலைகள் இவ்வளவு நாள் இந்த உலகத்துல தழைச்சு. கதை எழுதுறதா இருக்கலாம், பாட்டு புனையறதா இருக்கலாம், நடிக்கிறதா இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். Every creation is nothing but delivery of a baby for the creator. அந்த கிரியேட்டர்னுடைய குழந்தை அது அவங்களுக்கு பிரசவம் தான், வெளியில வர வரைக்கும் இல்லையா. ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுக்கிறாரு, அவருடைய படம் வெளியில வந்து அப்படி விழும்பொழுது ஒரு ஆக்சுவலா ஒரு தாய் எப்படி 10 மாசம் தன்னுடைய வயத்துல சுமக்கிறாளோ அது மாதிரி அந்த கதையை சுமந்து அதுதான் அவருக்கு ஆயிருக்கு. எவ்ரி அதர் நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதும் போதே எனக்கு அப்படி தோணும். அந்த ஆர்டிக்கல் எழுதி வெளியில வந்துட்டு அதை முழுசா பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கே கொஞ்சம் திமிரா தான் இருக்கும், எப்படி எழுதிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி. அதுதான் இன்னைக்கு உலகத்துல நம்ம ரசிக்கக்கூடிய, நம்மளுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய, நம்மளுடைய ஃபைனஸ்ட் ஆஃப் சென்சஸ் தூண்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இட் இஸ் ஸ்லோலி டேக்கன் அவே. தயவு செய்து நல்லா யோசிங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்றது. We are not ourselves. இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு டிரைவர் ஒருத்தவங்க, சிம்பிளா இப்படி சொன்னா புரிஞ்சிடும். டிரைவர் 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கான். அவன் என்ன பண்ணான், அவனுக்கு வந்து மெசேஜ்லாம் கூட அனுப்ப தெரியாது. அவன் என்ன பண்ணான், அவனுக்கு யாரோ ஒருத்தர் வந்து அந்த ட்விட்டர் அது ஏதோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவன் என்ன பண்ணான், அவன்கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு டிஷர்ட்டையும் ஜீன்ஸையும் போட்டான். ஒரு ஆடி கார் பக்கத்தில் போய் நின்னான், கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு 2-3 ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்தான், ட்விட்டரில் போட்டான். அதுக்கு ஒரு பொண்ணு விழுந்துச்சு. அது அனுப்புற மெசேஜுக்கெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட என்னங்க நீங்க இப்படி சொல்லுங்க அப்படி பண்ணி, அது என்னவோ நம்ம ஒரு பெரிய லெவல்ல யாரையோ லவ் பண்றோம்னு நினைச்சிட்டு ஓடி வந்துச்சு, கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அப்புறம் தான் அதுக்கு தெரிஞ்சது நம்ம பார்த்தால் இவன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி. இது ஒரு ஜோக் மாதிரி தானே தெரியுது. ஆக்சுவலா இதுதான் நடக்குது. ஆக்சுவலா நம்மளுடைய எல்லா ரிலேஷன்ஷிப்ஸும், நம்மளுடைய எல்லா விதமான இதுவும் எல்லாமே அந்த ஒரு வஸ்துக்குள்ள மாட்டிக்கிட்டு தவியா தவிக்குது. எல்லாம் அந்த ஓய்வு எழுதுறாரு. இதை அவர் எழுதியிருக்கணும்னா, இப்ப அந்த பஸ் அந்த மேல் பாதிக்கு அந்த இது எழுதியிருக்கு, இதெல்லாம் எழுதணும்னா நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஒரு எழுத்தாளனால எழுதணும் அப்படின்னு சொன்னா அவனை சுத்தி இருக்கிறவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவனை சுத்தி இருக்கிறவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். அவனை சுத்தி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரியாம ஒரு கதையெல்லாம் எழுதிட முடியாது. ஆனா சாட் ஜிபிடி இதெல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. சாட் ஜிபிடி அதெல்லாம் அவசியமே கிடையாது. அந்த குவாலிட்டியை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, if we lose that quality of looking people around us, of appreciating what they are undergoing,
of knowing what their thoughts are. எப்படி நம்மளால கதை எழுத முடியும் அப்படின்னா அந்த கதைக்குள்ள உயிர் எப்படி இருக்கும்? நம்ம மற்றவர்கள் கிட்ட உயிரையே பார்க்கல அப்படின்னு சொன்னா நம்மளோட உயிரோட்டமா ஒரு கதையை எப்படி எழுத முடியும்? அந்த ஒரு பெரிய சேலஞ்சில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத மறந்துடாதீங்க. நம்ம எல்லாம் தப்பிச்சு ஓடிடலாம். நம்மளுக்கு 2/3 முடிஞ்சு போச்சு. இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு. இப்ப இருக்கிற இளைஞர்கள் கிட்ட இதை நிறைய பேசணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அவங்களுடைய மொத்த யாருமே இன்னொருத்தரை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா லவ் பண்ணும் போதாவது பார்க்கணும்ல. நம்ம எவ்வளவு பார்த்துருக்கோம். அந்த முனையில இருந்து பார்ப்போம், இந்த முனையில இருந்து பார்ப்போம், பஸ்ல இருக்கிற அந்த லாஸ்ட் சீட்டுக்கு வந்து அந்த 3வது பஸ்ஸுக்குள்ள உட்காந்து பார்ப்போம். எல்லாம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ நினைச்சா கூட அப்படியே சந்தோஷம். It gives you so much. இது வந்து சில்லியா இருக்கலாம். It may sound flippant, but இந்த சின்ன 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 விஷயங்கள் தான் ஆக்சுவலா நம்மளுடைய கடைசி காலத்துல மெமரிஸா நிற்கும். நீங்க கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட், நீங்க வாங்குற சேலரி, உங்களுக்கு எல்லாரும் சல்யூட் அடிக்கிறது, அதெல்லாம் ரிட்டையர் ஆன அடுத்த நாள் அப்படி பார்த்து போயிடும். இது எல்லாம் போய் உங்ககிட்ட கடைசி வரைக்கும் தங்கிறது உங்களுடைய இந்த அழகான மெமரிஸ். ரொம்ப ரொம்ப அற்புதமான நம்மளுக்கு எது திடீர்னு ஒரு நம்மளுக்கு நிறைய அப்படி சிரிச்சிருவோம். அப்படி நம்மள அறியாமே ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும்பொழுது கரெக்ட்ல நம்ம ஒரு இதெல்லாம் தோணுமா இல்லையா உங்களுக்குலாம்? நான் ஏதோ தனியா பாருங்க எல்லாம் தலையாடுறாங்க. இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னா அந்த பாவி வஸ்து நம்ம கையில அந்த டைம்ல இல்ல. அந்த பாவி ஒண்டி நம்ம கையில இருந்திருந்ததுன்னா இன்னைக்கு லவ் எப்படி பண்றாங்க? மூஞ்சியை பார்த்து எவ்வளவுமே பண்றாங்க, போனை பார்த்தே பண்றாங்க. இங்க இருந்து அவங்க போன்ல அனுப்ப, அவங்க இருந்து இவங்க போன்ல அனுப்ப, அவன் போன்ல பார்த்து போனை கல்யாணம் பண்ணிக்க. எதுக்கு மனுஷனை படுத்திங்க திருப்பி? எப்ப பார்த்தாலும் காதுல அதை மாட்டிட்டு எல்லாம் ரோபோட் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. நீங்க அடுத்த கதை அது அதாவது ஒரு பஸ்ஸை கூர்ந்து பாருங்களேன். காலையில ஒரு காலேஜுக்கு போற பஸ், ஸ்கூல், ஒருத்தர் கூட ஒருத்தருடைய முகத்தை பார்க்கவே இல்லை. எல்லாருமே இப்போ அடுத்து அந்த மாஸ்க் போடுற பழக்கம் வேற வந்துடுச்சு. ஸோ இந்த பொண்ணுகளுடைய முகத்தையும் நம்மளால சரியா பார்க்க முடிய மாட்டேங்குது. அவங்க என்ன பண்றாங்க? முழுசா மூடிடுறாங்க. கண்ணு மக்கள் தெரியுது, ஆனா அந்த கண்ணுக்கு நடுவுல அந்த வயர் இங்கேயும். அப்புறம் அந்த போனை வச்சு இப்படி பண்ணிட்டே கடைசி வரைக்கும் பண்ணுவாங்க. சரி, ஏதோ பெரிய மியூசிக் பெரிய லெவல்ல இருக்கும்னு பார்த்தா செம்ம போர். அவங்கள்ட்டெல்லாம் போய் நீங்க பேசவே முடியாது. அவங்கள்ட்டெல்லாம் நீங்க பேசவே முடியாது. அந்த ஆளுங்கள்ட்டெல்லாம் போய் ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு, மக்கு. ஆனா அவங்க இன்னும் மியூசிக்கை டெய்லி கேட்கற மாதிரியும் அதுல இருந்து என்னன்னா நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணலன்னு நம்மள லூசுன்னு நினைச்சிருவாங்களோன்னு சொல்லி இது சில பேருக்கு வந்து நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு கூட தோணலாம். ஆனா 35 பேர் பக்கத்துல இப்படியே இருக்கானே ரோபோட் மாதிரி. நம்மளுடைய சொசைட்டி என்னங்க, ஒருத்தன் பண்றதை இன்னொருத்த இமிடேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த இமிடேட் பண்ணாத ஒரு ஆள் இருக்கான் பாருங்க, அவனை சொசைட்டி ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணும். இப்ப நம்ம அருணாச்சலத்தை மாதிரி ரெகக்னைஸ் பண்ணி விட்டோம் இல்லையா? ரெகக்னைஸ் பண்ணிடும் சொசைட்டி. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அதுக்குள்ள அப்படியே மாட்டி 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 இவ்வளவு பேசுறேனே நானு. ஏதாவது ஒரு இமெயில் பார்க்கணுன்றதுக்காக வேண்டி நான் தட்டுவேன் போன. இல்ல எவ்வளவு டேஞ்சரஸ் நான் சொல்றேன். அந்த இமெயில் தட்டுறதை பார்க்கும்போது அந்த இமெயிலுக்கு பக்கத்துல யூடியூப் இருக்கும். சரி, என்னதான் வந்து யூடியூபை தட்டிடுவோம் தெரியாம. யூடியூபை தட்டின உடனே அது வாலண்டியா எப்படிதான் நம்ம மைண்ட் தெரியுதுன்னே தெரியல. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், இல்ல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேச்சாளர்களுடைய இது இருக்கும். சரி, என்னதான் பேசுறாரு பார்ப்போம். ஒரு இமெயில்ல 5 நிமிஷத்துல நான் வெளியில வர வேண்டிய ஆளு 1 மணி நேரம் அந்த வஸ்துக்குள்ள மாட்டிக்கிறோம். நம்ம எல்லாரும் போய் மாட்டிக்கிறோம். பிசிக்கலா மாட்டிக்கல, மென்டலா போய் மாட்டிக்கிறோம் ஒவ்வொருத்தரும். இது என்ன ஆயிடுதுன்னா இந்த மாதிரி வஸ்துக்கள் வந்து நம்மளுடைய டைமை இன்க்ரீஸ் தானே பண்ணணும். இப்போ ஒரு காலத்துல மனுஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா
அவனுக்கு அந்த அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கே வருஷ கணக்காகும், மாச கணக்காகும். அப்போ அவனுக்கு நிஜமாவே டைமே இருந்திருக்காது. சக்கரம்ன்ற ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு வந்தவுடனே உலகம் கொஞ்சம் சின்னதாச்சு. விமானம்னு ஒன்று வந்ததுன்னொடனே இன்னும் கொஞ்சம் சின்னதாச்சு. தொலைபேசி வந்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் சின்னதாச்சு. இன்டர்நெட்லாம் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் சின்னதாச்சு. இன்னைக்கு அந்த சின்னதாகி 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 இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, உலகத்துல நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னே தெரியாத லெவலுக்கு நம்ம போயிட்டோம். இன்னைக்கு இப்போ உட்காராத ஒரு ஆனந்த் வெங்கடேஷ உட்கார்ந்த மாதிரியே காமிக்கலாம். நீங்க அந்த அளவுக்கு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கோம். இதெல்லாம் முன்னேற்றமா? எனக்கு பல முறை இந்த கேள்வி வருது. இது எல்லாம் முன்னேற்றம் தானா, இல்ல நம்ம அழிவை நோக்கி போயிட்டு இருக்கோம்? அழிவுன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, உடனே அப்படியே பெரிய பெரிய உருவெல்லாம் வரும், எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கும், மேலேருந்து மூணுலாம் அதெல்லாம் இல்லை. மனிதனுக்கு அறிவை என்னைக்கு இழக்கிறானோ அதுதான் அழிவு. உண்மையான அழிவு மனுஷனுக்கு எப்படின்னா, தன்னுடைய சொந்த அறிவை உபயோகிக்கக்கூடிய திறனை என்னைக்கு இழக்கிறானோ அன்னைக்கு மனுஷன் அழிஞ்சான்னு. அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த சீரியஸான விஷயத்தை நான் முகத்தை உருன்னு வச்சுட்டு பேசியிருந்தேன்னா இந்த நேரத்துக்கு நீங்க ரெஸ்ட்லெஸ் ஆயிருப்பீங்க. ஸோ இதை கொஞ்சம் காமெடி பண்ணாதான் சரியா வரும். ஏன்னா 7 மணிக்கு மேல பேசுறவங்களுடைய ப்ராப்ளம் இது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால நம்மளுடைய கடமைன்னு இதை நான் நினைக்கிறேன். நம்மளுடைய கடமை என்னன்னா, சின்னவங்கள்ட்ட போய் பேசணும். ஐயா, அது வாழ்க்கை இல்லை, அது ஒரு வஸ்து. இன்னைக்கு நம்மள அதுல ஒன்னே ஒன்று தான் பண்ணல, ஷேவ் அடிச்சுக்கலாம். பாக்கி எல்லாமே அதுல தான் இருக்கு. நோட்ஸ் அதுல தான் இருக்கு, பாட்டு அதுல தான் இருக்கு, அட்ரஸ் அதுல தான் இருக்கு, எல்லாம் அதுல தான் இருக்கு. அது தவிர ஒரு பெருசா இருக்கு. அது என்னன்னா, நம்மளுடைய ஆழ் மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அந்த போன்ல இருக்கு. எதை நோக்கி நம்ம போயிட்டு இத யங்ஸ்டர்ஸ் கிட்ட திரும்ப 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 நம்ம பேசணும். நம்ம பழைய புராணத்தையும் பழைய கதையும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், இன்ஸ்பிரேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு டிக்டேட்டர் சர்வசாதாரணமா அவன் எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிடலாம். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன சார்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வரைக்கும் உலகத்துக்கு மிகப்பெரிய டேஞ்சரா நினைச்ச அணு ஆயுதத்தை எடுத்துக்கோங்க. அணு ஆயுதம் எப்ப டேஞ்சர் ஆகும்னா, அணு ஆயுதம் தானாவே டிசைட் பண்ணிட்டு போகுது. ஒரு மனுஷன் அதை இயக்கணும், ரைட்? அது மாதிரி இது வரைக்கும் மனித குலத்துக்கு மிகப்பெரிய டேஞ்சரா இருந்த எல்லாத்தையும் ஒரு மனிதன் இயக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே யோசிச்சு தானே இயக்கும். தானே யோசிச்சு டிரைவர்லெஸ் காருக்கு டிரைவர் கிடையாது. அதுக்கு தெரியும் இந்த மாதிரியான சிக்னல் வந்ததுன்னா நிறுத்திடணும், இந்த மாதிரியான ஒரு சிக்னல் வந்ததுன்னா மோதக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சிக்னல் வந்ததுன்னா உடனே இந்த என்ன சொல்றாங்க, இன்னைக்கு வர மெர்சிடிஸ் காரு சில காரணம். ஒரு கார்ல நான் உட்கார்ந்தேன், ஒரு கார்ல உட்கார்ந்த உடனே அந்த பொம்பளை படுத்துன பாடு பாருங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். சம் கார் இஸ் நியர் யுவர் கார். ஒரு ஸ்டேஜ்ல அந்த கார் தானே நின்னுச்சுங்க. என்னடான்னு கேட்டேன். அந்த காருக்கு இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் எப்படி எழுதிருக்கானா, இந்த டிஸ்டன்ஸ்ல யாராவது வந்தா கார் நின்னுடணும், அந்த காரை ஓட்டவே முடியாது. அது டிக்டேஷன் கொடுத்துட்டே இருக்கு. இது நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த டிக்டேஷனுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். We are entering into a stage where science is no more some ஒரு கதையோ கற்பனையோ இல்லை. It is now becoming a reality. அந்த ரியாலிட்டியில இருந்து மண்ணின் மகிமைன்னு சொன்னாங்க, அந்த மண்ணினுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையும் எல்லாம் கலப்பி போட்டு எந்த மகிமையுமே நமக்கு தெரியாம போயிடும். அதனால கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறேன்னா, இதுல இருக்கிற கதையை பத்தி நான் பேச மாட்டேன்னு நினைச்சேன். ஏன்னா இல்லைன்னா நீ புக்கை வாங்கி படிக்கணும், அதுதான் அவர் எழுதிப்பாரு. நாங்களே கதையெல்லாம் பேசிட்டோம்னாக்கா யார் புக்கை படிப்பாங்க? இப்போ இங்கே யாரும் படிக்கிறது இல்லை. எப்படியுமே நம்ம படிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. எனக்கு பெரிய கஷ்டம். ஒவ்வொரு மீட்டிங் போது இவ்வளோ புக்கு கொடுத்துருவாங்க நம்ம கையில். எனக்கு அவமானமாக இருக்கும் வீட்டுக்கு போய். ஸோ நான் என்ன பண்ணுறது, அந்த புக்கை அப்படியே என்னுடைய கண் பார்வையிலேயே வச்சுப்பேன். ஸோ வைக்கேரியஸாக படிப்பேன் புக்கை. அந்த புக் சில டைம் புக் எடுத்து மூந்தெல்லாம் பார்த்து வச்சுருவேன். டைமு நீங்கள் பாட்டுக்கு கேஸாக என்கிட்ட போட்டால் நான் எங்கே படிக்கிறது புக்கு போயிட்டு? அதனால்
இந்த புத்தகம் படிக்கிற அந்த ஒரு பொறுமையே இல்லாம போயிடுச்சு. இப்போ நியூரோ சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, we are the most distracted people. இந்த ஜெனரேஷனுக்கு பேரே distracted generation. என் பையன் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறான் வேலை காலேஜ். அன்னைக்கு வந்து சொன்னான், அப்பா கௌரவம் படம்னு ஒன்று வந்துதாங்க. ஆமா கௌரவம், அதை ரெவ்யூ எழுத சொல்லியிருக்காங்க. என்ன வா சூப்பரா, அதெல்லாம் உண்டு, நீ என்ன கதைன்னு சொன்ன ரெவ்யூ எழுது. அவனை சீனா பார்த்து அதுல என்ன காமிக்கப்பட்டிருக்கு, அதுல என்ன மாதிரி கல்ச்சர் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதுல வர கேரக்டர்ஸ்னுடைய என்னென்ன ஆயிருக்கு, ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள என்ன ப்ராப்ளம் இருக்கு, இதான் ரிவ்யூ. ரிவ்யூ எழுதுறான்னா அவன் 3 சீனை பார்த்துட்டு ஏன்பா இந்த இவ்வளவு உணர்ச்சி சொல்றான், என்ன இப்போ அவன் வளர்ப்பு மகன் எதிரில் வக்கீல நிற்கிறான், அவன் ப்ராப்ளம் தான் என்ன அப்படின்னு அவன் என்கிட்ட கேட்குறான். நான் சொன்னேன், இல்லடா அது வந்து ஒரு சினிமா இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டுன்னு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ பொறுமையே இல்லை அவனுக்கு, அவன் அதை பார்க்கறதாவே இல்லை. அதனால நம்ம பொறுமை இழந்துட்டே வரோம். we are distracted and distracted and distracted. நம்ம டிஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம என்னைக்குங்க கடைசியாக சோம்பேறித்தனம் அப்படியே விட்டத்தை பார்த்துக்கணும். கொஞ்சம் யாராவது ஒருத்தர் சொல்லுவோம், நான் பார்க்குறேன், நான் எதாவது வீட்டுக்கு போனோன்னே நெட்ஃப்ளிக்ஸ் போடுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சினிமா பைத்தியம் உண்டு. அந்த ஹாட்ஸ்பாட்ல நல்லாவே பார்த்துட்டேன், லேட்டஸ்ட் படம் வரைக்கும் இல்லை. ஸோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனால் கிரியேட்டிவிட்டி வேணும்னா நீங்கள் விட்டதை பார்க்கணும். மிகப்பெரிய கிரியேஷன்ஸ், மிகப்பெரிய இன்வென்ஷன்ஸ் எல்லாமே யோசிச்சு படிச்செல்லாம் வரல, விட்டத்தை பார்த்து சோம்பேறித்தனமா இருந்ததுனால தான். கிரியேட்டிவிட்டி ஸ்டார்ட்ஸ் தேர் ஆக்சுவலா. அதையே நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு சும்மா இருக்கிறதுக்கான ஒரு நேரமே இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா நம்ம மைண்ட் எப்போ பார்த்தாலும் ஆக்குப்பை ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கு, நம்ம மைண்ட்ல அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. இது இந்த ஃபோன் போச்சு, ஃபோன் போனோமா டக்கு எடுத்து காதில் மாட்டிக்கிறோம், அப்புறம் வீட்டுக்கு போனோமா டிவி பார்க்குறோம், நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறோம், இதை பார்க்குறோம். தூங்கும் போதாவது பீஸ்ஃபுல்லாக தூங்கணுமா? அப்பவும் கொஞ்சம் வயசானவனா எம்எஸ்வி போட்டுக்கிறோம், இல்லை இளையராஜா போட்டுக்கிறோம், இல்லை இப்போ வர பாட்டு எதையோ ஒன்று போட்டுக்கிறோம். இப்படியே காலம் ஒரு வஸ்துவை சுற்றி 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 தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஓடி. இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு தங்க போனால் வைஃபை என்ன பாஸ்வேர்ட் கொடுக்கணும், அப்படியே படப்படப்படன்னு ட்ரக் அடிக்கிற மாதிரி ஆகிடும். நம்ம போய் கேட்குற முதல்ல வைஃபை அந்த கொடுத்த ஒன்று தான் ஒரு லகரின்னா இன்னும் ஒன்று எழுதியிருக்காரு. எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது இந்த புஸ்தகத்தில். ட்ரக், we are persistently and continuously under the influence of a drug. அதுக்கு NDPSக்கெல்லாம் தேவையில்லை, நம்ம கையில் வச்சு சுற்றினது. நம்ம குழந்தைங்க கையிலலாம் அதை கொடுத்துட்டோம். ட்ரக்கை வந்து we have given it, we have safely handed it over into the hands of children, and children have stopped looking at faces, children have stopped looking at emotions, and today children don't even, when they grow, children don't even know how to procreate. Procreation மறந்து போச்சு. நான் பல முறை யோசிப்பேன், அது கூட ஒரு வீட்டில் 18 பேர் இருந்திருக்காங்க, எப்போ இவரு அவங்க கிட்ட போனாரு, ஒரே டைம்ல பார்த்தா அம்மா பிரெக்னென்ட், பொண்ணு பிரெக்னென்ட், அங்க எல்லாம் பிரெக்னென்ட் அனுப்பாங்க வீட்டில். அப்படி ஒரு விரையிலா இருந்த இந்த சொசைட்டியில where did we lose all this? இவ்வளவு தெரியுது, இவ்வளவு நாலேஜ் இருக்கு. ஒரு மனுஷன் காலாகாலமா சாதாரணமா குழந்தை பெற்றுருந்தான், சாதாரணமா உறவு வச்சிருந்தான், அது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ஆகி போச்சு. இன்னைக்கு ரோபோட்டை கல்யாணம் பண்ணிக்கிற லெவலுக்கு போயிட்டோமே நம்ம. இட் இஸ் கால்ட் as sex bots. இதை பத்தி நீங்க படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. செக்ஸ் பாட்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங்கே நடந்துட்டு இருக்கு. அதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு எப்படி எப்படிலாம் நீங்க அங்க லட்சணம் வேணுமோ அது மாதிரி போட்டு அந்த தோல் இருக்கு பாருங்க, அதுக்கு தனியா ஒரு ஃபைபர் வச்சு you can take it and you can do whatever you want to do. After 1 week, if that is boring, take one more. உங்களுக்கு பயமா இல்லைன்னு கேட்குறது? எனக்கு ரொம்ப பயமா இருந்தது கேட்கணும். ஆனா இட் இஸ் a reality. இப்படி மனிதனுடைய
மிக நுண்ணிய உணர்வுகள் எல்லாத்தையும் இன்னைக்கு இது ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு தெரியவே இல்லை. we don't know. நம்ம தனியா உட்காந்து பார்த்தா தான் தெரியும், ஓஹோ நம்ம இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ்ல உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆக்கிரமிச்சு நம்மளுடைய ஒரு கிரியேட்டிவிட்டிய தொலைச்சுக்கிட்டே வரும். கிரியேட்டிவிட்டியை தொலைச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய அழிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கதை புஸ்தகத்தை நான் படிக்கும்போது முழுசா படிச்சு முடிச்சிட்டேன். இந்த கதை புஸ்தகத்தை படிக்கும்போது எனக்கு தோணின ஒரே விஷயம், ஒரு 20 வருஷம் கழிச்சு யாராவது இப்படி எழுதுவாங்க? ஒரு 20 வருஷம் கழிச்சு இது போல ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹியூமன் எமோஷன்ஸ், தி ஸ்மாலஸ்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வித்தவுட் ஸ்பீக்கிங் எ வேர்ட், இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? நம்மளால எழுத முடியுமா? அப்போ இந்த புஸ்தகம்லாம் ஹிஸ்டரி ஆயிடும். திஸ் வில் பிகம் சம்திங் ஆஃப் த எஸ்டர் இயர்ஸ் அப்படின்னு ஆயிடும். இன்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானிச்சிட்டோம், நம்ம பாட்டுக்கு வாழ்ந்து போர் அடிச்சிருந்தா நம்ம இன்னொருத்தர் இப்படி ஒவ்வொன்றுத்துலேயும் பிளாஸ்டிக் ஆகினே வரும். நம்மளுடைய உணர்வுகளை தொலைச்சிக்கிட்டே வரும். நம்ம நாளுக்கு நாள் இதுக்கு பத்தாததுக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வேறு நம்ம மேலே வந்து நிற்கிது. தயவுசெய்து எல்லாரும் இதை நீங்கள் யோசிக்கணும். என்னையும் சேர்த்து சொல்லுங்கள். என்னவோ நான் பெரிய மகான் மாதிரிலாம் இல்லை, எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் நான் எப்பொழுதுமே என்ன யோசிப்பேன்னாக்கா, நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பட்ட வார்த்தை சொல்லிடுது. அப்போதான் என்னுடைய இவல்யூஷனுக்கும் அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்களும் சிந்திப்பீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை சிந்திப்போம். அதனால இப்போ வரப்போகிற காலங்களில், இனிமேல் வரப்போகிற ஃபியூச்சர் டேஸில் இந்த மாதிரி புக்ஸாக இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. இப்போவே நிறைய பேர் ஃபோன்லேயும் அந்த இதுலேயும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜென்ரேஷனில் எல்லாரும் அப்படிதான் பண்ணுறாங்க. இனிமேல் இந்த மாதிரி புத்தகங்கள் வருமா? இந்த புத்தகத்தெல்லாம் எங்கேயாவது இப்படி வைப்பாங்களா? அப்படியே அந்த புத்தகத்துடைய அழகெல்லாம் நம்ம பார்ப்போமா? எனக்கு தெரியவே இல்லை, தெரியல. இன்னைக்கு நான் சொல்றது வந்து ரொம்ப ஃபார் ஃபெட்ச்டா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா கொஞ்சம் உங்களை சுத்தி கூர்மையா பார்த்துக்கிட்டே வாங்க. 20 வருஷம் எழுதி வச்சுக்கோங்க. 20 years, maybe even 10 years, we will lose all these qualities. அதை பத்தி எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அதுக்காக வேண்டி நான் ஓலைச்சுவடியில் எழுதுவேன்னு ஆரம்பிக்க முடியாது. டெவலப்மெண்ட் must be there, பட் அந்த டெவலப்மெண்ட் வந்து it must be in terms of an improvement in what you are doing, and the substratum must never change. சப்ஸ்ட்ராட்டமே மாறி போச்சு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? நம்ம எதுக்காக இப்படி ஓடிக்கிட்டே இருக்கோம்? நம்ம எதுக்காக வேண்டி இப்படி அங்கேயும் இங்கேயுமா போய் அலைஞ்சி கிளஞ்சி கடைசியில் என்னத்துக்கு கொண்டு போய் சேர்த்துக்கணும்? அதான் நான் சொன்னேன், ஆரம்பத்தில் பேசும்போது அதான் சொன்னேன். அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய கடைசி காலத்துல நம்ம கூட தங்கிறது ரெண்டு விஷயங்கள் தான். ஒன்று நிலைத்த உறவுகள், இன்னொன்று மெமரிஸ். அது ரெண்டு தான் தங்கும். ஆனா நம்ம அன்லக்கியா இருந்தா நம்ம சாகும்போது அந்த மெமரி கொடுக்கும். நம்மளுக்கே நாம யாருன்னு தெரியாத நிலைமைக்கெல்லாம் போய் சேரும். ஏன்னா கடைசியில பிலாசபி பேசுறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் தான் ரியாலிட்டி, இதெல்லாம் தான் ட்ரூத். இந்த ட்ரூத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இந்த எசன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இது போல காலாகாலமா நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டம் கூடணும். நம்ம முகங்கள் எல்லாம் பார்க்கணும், எல்லாருடைய உணர்வுகளையும் புரிஞ்சுக்கணும். அப்படின்ற ஒரு கேரக்டரிஸ்டிக், நம்ம ஹியூமன் பீயிங்கா இருக்கிற அந்த கேரக்டரிஸ்டிக்கை நம்ம அந்த ஜென்ரேஷன் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த ஜென்ரேஷன் முகத்தை பார்த்து நம்ம பேசணும். அதனால தான் நான் பல முறை ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். ஒன்று ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்னொன்று அவங்க கேட்டுட்டாங்க, அவங்களுக்கு இனிமேல் ஒன்றும் ப்ரொவைட். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம்னா அப்போ நீ என்ன பண்ற? வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? அந்த காலத்தில் இருந்த அட்வொகேட்டுக்குலாம் சரி பேசுறியா? இப்போ இருக்கிற அட்வொகேட் கிட்ட நீ போய் என்ன பண்ண? நீ போய் அவன்கிட்ட என்ன பேசுன? இல்லை அவங்கள பற்றி என்ன புரிஞ்சுக்கிட்ட? அவங்களுடைய திறமை அசுரத்தனமாக இருக்கு. ஆனால் அதுக்கான அந்த பேங்க்ஸ் அது கட்டி கோப்பு இல்லாமல் ஓடுது. அதனால அதை மாதிரி ஓடுற ஒரு ஆறு அழிக்க தான் செய்யும். அது போல இருக்கிற ஆறு என்னைக்குமே வந்து உபயோகப்படாது. இதை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசில் வச்சுக்கணும்னு நினச்சேன். இன்னைக்கு இதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். நன்றி, வணக்கம்.